Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். பீகாரில் அடுத்த முதலமைச்சர் யார்? நாளை எம்எல்ஏக்களின் கூட்டம் நடைபெறுவதால் பரபரப்பு. பயிர் காப்பீடு பதிவுக்கான கால அவகாசம் வரும் 30ஆம் தேதி வரை நீட்டிப்பு. விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்று தமிழக அரசு அறிவிப்பு. SIR பணிகளில் திமுக அரசு தலையிடுவதாக EPS குற்றச்சாட்டு. பணபலத்தை பயன்படுத்தி பெயர் நீக்கம், சேர்ப்பு உள்ளிட்ட வேலைகளை செய்வதாக தேர்தல் ஆணையத்திற்கு அதிமுக கடிதம். பீகாரில் பிரசாந்த் கிஷோருக்கு நேரிட்டது போல் தமிழகத்திலும் விஜய்க்கும் நடக்கும். தமிழிசை கருத்து. தங்கத்தின் விலையை கேட்டாலே அச்சமாக இருக்கிறது. நடிகை ஆண்ட்ரியா நகைச்சுவை பதில். கோவையில் நகைக்கடை திறப்பு விழாவில் அளித்த பேட்டியால் பரபரப்பு. இனி விரிவான செய்திகள். பீகாரில் JDU பாஜக கூட்டணி 202 இடங்களில் அமோக வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. இந்த நிலையில் முதலமைச்சரை தேர்வு செய்ய அந்த கூட்டணியின் MLAக்கள் கூட்டம் நாளை நடைபெறுகிறது. இந்த நிலையில் முதலமைச்சராக பதவியேற்க நிதிஷ்குமாருக்கு வாய்ப்பு கிடைக்குமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக 89 தொகுதிகளிலும் JDU 85 தொகுதிகளையும் கைப்பற்றின. இந்த சூழலில் முதலமைச்சர் வேட்பாளர் குறித்து அந்த கூட்டணியில் தொடக்கத்தில் இருந்தே குழப்பம் நிலவி வருகிறது. இந்த நிலையில் பாஜக கூடுதல் இடங்களை பெற்றுள்ளதால் கட்சியைச் சேர்ந்தவரை முதலமைச்சராக வர வேண்டும் என நிர்வாகிகள் விரும்புவதாக கூறப்படுகிறது. எனவே பீகாரில் அடுத்த முதல்வர் யார் என்பது குறித்து நாளைதான் தெரிய வரும் என தெரிகிறது. திருவாரூர், கடலூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் சம்பா சாகுபடி பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதனிடையே பருவமழை காலங்களில் விவசாய பயிர் காப்பீடு செய்வோர் அதற்கான கால அவகாசம் நேற்றுடன் நிறைவு பெற்றது. ஆனால் பல்வேறு விவசாயிகள் பல காரணங்களால் பயிர் காப்பீடு செய்யாததால் கால அவகாசம் கோரப்பட்டது. இந்த நிலையில் நவம்பர் 30ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. SIR பணிகளில் திமுகவினரின் தலையீடு உள்ளதாக EPS குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகம் உள்ளிட்ட 12 மாநிலங்களில் SIR பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் SIR பணிகளில் திமுகவின் தலையீடு உள்ளதாகவும் பணபலத்தை பயன்படுத்தி பெயர் சேர்ப்பு, நீக்கம் உள்ளிட்ட வேலைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் EPS தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கும் அவர் கடிதம் எழுதியுள்ளார். சிங்கம் புலி கூட்டணியாக அதிமுக பாஜக கூட்டணி உள்ளதாக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். சிங்கமாக EPSும் புலியாக பாஜகவும் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். EPS வீட்டை நோக்கி ஜனவரியில் எத்தனை தலைவர்கள் வருகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பாருங்கள் என்றும் அவர் உறுதிபட தெரிவித்தார். திமுக என்ற கட்சியை சட்டமன்றத்திற்குள் நுழைய விடாமல் தடுக்க தேவையான அனைத்து தேர்தல் யுக்திகளையும் EPS மேற்கொண்டுள்ளதாகவும் ராஜேந்திர பாலாஜி தெரிவித்துள்ளார். விஜய்க்கு பிரசாந்த் கிஷோருக்கு ஏற்பட்ட நிலைதான் தமிழகத்தில் ஏற்படும் என தமிழிசை காட்டமாக தெரிவித்துள்ளார். பீகாரில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பிரசாந்த் கிஷோரின் கட்சியான ஜன்சுராஜ் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. இந்த கட்சி 3.3% வாக்குகளை மட்டுமே பெற்றது. இது குறித்து கருத்து தெரிவித்துள்ள தமிழிசை, தமிழகத்தில் விஜய்க்கும் இந்த நிலைதான் ஏற்படும் என சாடியுள்ளார். பணக்காரர்கள் மேலும் மேலும் பணக்காரர்களாகவும் ஏழைகள் மேலும் மேலும் ஏழைகளாகவும் மாறுகிறார்கள் என RSS தலைவர் மோகன் பகவத் தெரிவித்துள்ளார். பெரும் பகுதியினர் இன்னும் பின்தங்கிய நிலையில் உள்ளதாகவும் உலக மக்கள் தொகையில் வெறும் 4% பேர் உலக வளங்களை பயன்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்தார். வளங்கள் யாரிடமிருந்து எடுக்கப்படுகிறதோ அவர்கள் தங்கள் முன்னேற்றத்திற்கு பலன் பெறுவதில்லை என்றும் மோகன் பகவத் கூறினார். நடிகர்கள் மற்றும் முக்கிய அலுவலகங்களுக்கு தொடர்ந்து மிரட்டல் விடுக்கப்பட்டு வருகிறது. நடிகர் ரஜினிகாந்த் மற்றும் இயக்குனர் KS ரவிக்குமார் ஆகியோரின் வீடுகளுக்கு இன்று மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பதற்றம் நிலவியது. காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு பெண் ஒருவர் இந்த மிரட்டலை விடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து இருவரின் வீடுகளுக்கும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. தீவிர சோதனை மேற்கொள்ளப்பட்டது. தேனாம்பேட்டை போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே ரஜினி தரப்பில் சோதனை வேண்டாம் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் KS ரவிக்குமார் வீட்டில் மட்டுமே சோதனை நடத்தப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தங்கத்தின் விலையை பார்த்தாலே அச்சமாக இருப்பதாக நடிகை ஆண்ட்ரியா தெரிவித்துள்ளார்.
கோவையில் கடை திறப்பு விழா ஒன்றுக்கு வருகை தந்திருந்த அவர் தங்கம் விலையை பார்த்தாலே பயமாக இருப்பதாக தெரிவித்தார். தங்கம் விலை கடந்த சில நாட்களாக உச்சத்தை எட்டியிருந்த நிலையில் கடந்த சில நாட்களாக ஏற்ற இறக்கம் என்ற நிலையிலேயே உள்ளது. உச்சபட்ச விலை ஏற்றத்தை சந்தித்த தங்கம் தற்போது 89,000 ரூபாயில் இருந்து 92,000 ரூபாய் வரை ஏற்ற இறக்கத்தை கண்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.